இவர் பயிற்சி இல்லை. ஒரு 2500 வாக்குகள் மட்டுமே வாங்கிய நம்முடைய வார்டு கவுன்சிலர் லெவல் கூட இல்லாத ஒருவர். வெறுமனே மன்ற செயல்பாடுகளில் மட்டுமே, அதிலும் தன்னை சுற்றியே எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து பொதுச் செயலாளராக வைக்கிறார். சரி, விஜய்க்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்குது, இவரை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னா, விஜய்க்கும் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. அப்போ இந்த பொதுச் செயலாளராக வர்றவராவது நாலேஜாக இருப்பார்னா, அவருக்கு அது இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று இவர் சொன்னார் பாருங்கள், ஓசோன் மண்டலம், ஓசோன் படலம். ரொம்ப அவருக்கு என்ன கோவம் தெரில. இந்த வஞ்சக புகழ்ச்சி அணியில் நேற்று புஷியை வச்சு செஞ்சு விட்டாப்புல. விஜயை காத்து நிற்கின்ற ஓசோன் படலம் அப்படின்னா நம்ம அதானே சொல்கிறோம், S-400ன்னு சொன்னோமே, அதோடைய மறுவடிவமாக சொல்லிட்டாரு. அப்போ இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவர்கிட்ட கட்சியை ஒப்படைச்சி கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகல. இன்றைக்கும் பல இடங்களில் கீழே போய் மற்ற இதில் பார்க்கும்பொழுது இவர்கள் இன்னும் இந்த மன்ற மனப்பான்மையிலே இருக்கிறார்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களே தவிர, போராட்ட குணமாக இறங்கி விஷயங்களை அந்தந்த தொகுதியில் அந்தந்த இருக்கிற பிரச்சனைகளை கையில் எடுக்கிற தன்மை இவர்கள்ட்ட வரலை.